மாறன் மெதுவாக தன் மனைவியை பார்த்தான். வெண்பாவின் கண்களில் இப்பொழுது கண்ணீர் இல்லை, மாறாக ஒரு ஒளி இருந்தது. கவின், யாழினி, சரண், புகழேந்தி இவர்கள் அனைவரும் மாறனை சுற்றி நின்று கொண்டு தங்களின் அன்பை ஒரு கவசமாக அவனுக்கு அளித்தனர். அந்த உறுதிமொழி அந்த அறையின் சுவர்களை தாண்டி வாடாமுல்லையின் செம்மண் நிலம் முழுவதும் பரவியது போன்ற ஒரு உணர்வு. மருத்துவமனையின் அந்த அமைதியான சூழலிலிருந்து வெளிவந்த கவின், யாழினி, சரண் மற்றும் புகழேந்தி ஆகிய நால்வருக்கும் ஒருவிதமான மன நிம்மதி கிடைத்திருந்தது. வெண்பாவின் கண்களில் தெரிந்த அந்த தவிப்பு தணிந்ததும் மாறன் அவர்களுக்கு அளித்த அந்த புன்னகையும் கவினின் மனபாரத்தை வெகுவாக குறைத்திருந்தது. மருத்துவமனை வாசலில் வந்து நின்றிருந்த கவின் சரணையும் புகழேந்தையும் பார்த்து, சரிடா, நீங்க கிளம்புங்க. சரண், உனக்கு ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னல, போயிட்டு வா, நாங்க அப்படியே நேரம் வீட்டுக்கு கிளம்புறோம் என்று கூறினான். சரணும் புகழேந்தியும், சரிடா கவின், எங்களுக்கும் சில முக்கியமான வேலைகள்லாம் இருக்கு, நாம அப்புறம் பேசலாம் என்று விடைபெற்று சென்றனர். கவினும் யாழினியும் பைக்கில் ஜமீன் மாளிகையை நோக்கி பயணமானார்கள். மாளிகையின் வாசலில் பைக் வந்து நின்றது. அவர்கள் உள்ளே நுழையும் போதே பாட்டி அங்கம்மாள் வாசல் வரை வந்து காத்திருந்தார். அவர் கண்களில் ஒருவிதமான ஆவல் இருந்தது. யாழினியை பார்த்ததும், கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டீங்களா, மனசு திருப்தியா இருந்துச்சா என்று பாட்டி அன்புடன் கேட்க, கவின் புன்னகையுடன் பாட்டியின் கைகளை பிடித்து கொண்டு, பாட்டி, சாமி கும்பிட்டது ரொம்பவே திருப்தியா இருந்துச்சு. ஆனா அதை விட முக்கியமானது ஒண்ணு இருக்கு. நாங்க 4 பேரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் வெண்பாவையும் மாறனையும் பார்த்துட்டு தான் வர்றோம். வெண்பாவுக்கு நாங்க போனது ரொம்பவே ஆறுதலா இருந்துச்சு. அவங்க 2 பேருமே இப்போ நல்லபடியா இருக்காங்க என்று கூறினான். அந்த செய்தி பாட்டியின் முகத்தில் ஒரு பெரும் நிம்மதியை பரப்பியது. அதுவரை இருந்த இறுக்கம் நீங்கி அவர் முகம் மலர்ந்தது. அதே சமயம் அருகில் இருந்த சிவகுமார், கதிர்வேலு, சக்திவேல் ஆகியோரின் முகங்கள் நெருப்பை வாரி இறத்தது போல கருத்து போயின. கவின் அவர்களை பார்த்து முறைக்க அங்கிருந்த மருமகள்கள் மற்றும் வீட்டு பெண்கள் ஹரிணி, மாலினி, தர்ஷினி ஆகியோரின் முகத்தில் ஒரு மெல்லிய ஆனந்தம் மின்னியது. தாத்தா மாணிக்கவேல் ஜமீன் மெதுவாக கவினின் அருகில் வந்து அவனது தோளில் தன் கைகளை வைத்து அழுத்தி பிடித்து கொண்டவர், கவின், நான் என்ன நினைச்சேன்னு தெரியுமா? மாறன் அடிப்பட்ட அந்த நேரத்துல நீயும் உங்க அப்பா பக்கம் சாஞ்சிடுவியோன்னு பயந்த. ஆனா நீ இன்னைக்கு நிரூபிச்சுட்ட தெரியுமா? உன் தங்கச்சிக்குன்னு வரும்போது அவ புருஷனுக்கு என்ன ஆபத்துனாலும் சரி, அதை மீறி வந்து நிக்கிற அந்த பாசத்துல நீ இன்னைக்கு ஜெயிச்சுட்ட. கவின், வெண்பாவுக்கு ஒண்ணுனா நீ ஓடி போகணும், உனக்கு ஒண்ணுனா வெண்பா வந்து நிக்கணும். இதுதான் நம்ம வம்சத்தோட ரத்த சொந்தம். இத நீ இன்னைக்கு காப்பாத்திட்ட என்று உணர்ச்சியுடன் பேசினார். கவின் பாட்டியின் முகத்தை பார்த்து, பாட்டி, நீங்க என் மேல கோவமா இருந்து என்னை தவிர்க்கிறது எனக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. இன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததை கேட்டதுக்கு அப்புறமாவது என் மேல இருந்த கோவம் போயிடுச்சா என்று கெஞ்சலாக கேட்டான். பாட்டி கவினின் கன்னங்களை தட்டி, நீ பழைய கவினா மாதிரி மாறிட்டேன்னு இப்ப எனக்கு புரியுதுடா. எங்க நீ உங்க அப்பா மாதிரியே ஆயிடுவியோன்னு தான் எனக்கு பயமா இருந்துச்சு. ஆனா நீ மாறனையும் வெண்பாவையும் போய் பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்று அவனை ஆசீர்வதித்தார். அப்பொழுது அகல்யா வேகமாக ஓடி வந்து கவினின் கையை பிடித்து கொண்டு, கவின், வெண்பா எப்படி இருக்காப்பா? மாப்பிள்ள மாறன் அவங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல என்று தன் மகளை பற்றிய கவலையில் கேட்க, கவின் மென்மையாக அவரை பார்த்து, அம்மா, எல்லாரும் நல்லாதான் இருக்காங்க. ஆனா நீங்க ஏன் வெண்பாவை போய் இன்னும் பார்க்காம இருக்கீங்க என்று கேட்டான். உடனே அகல்யா தன் கணவன் சிவகுமாரை ஒரு விதமான தயக்கத்துடன் திரும்பி பார்க்க, கவின் உறுதியாக, அம்மா, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை தைரியமா செய்யுங்க. எதுக்கு மத்தவங்களை பார்த்து பயந்துகிட்டு இருக்கீங்க? வெண்பாவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா என்கிட்ட சொல்லுங்க, நான் கூட்டிட்டு போறேன். தேவையில்லாம எதையும் நினைச்சு தயங்காதீங்க என்று தைரியம் கூறினான். உடனே அகல்யா, கவின், அவளை நேரடியா பார்க்க எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குதுப்பா. அன்னைக்கு அவ துடிச்சுக்கிட்டு இருந்தப்போ ஒரு பெத்த தாயா நான் அவ பின்னாடி நிக்காம உங்க அப்பா பின்னாடி நின்ன. அந்த குற்ற உணர்வு என்ன சுட்டுக்கிட்டே இருக்கு என்று கலங்கினார். சரிம்மா, எதா இருந்தாலும் போகட்டும், நான் அவகிட்ட பேசிக்கிறேன் என்று கவின் அவளை தேற்றினான். அதே நேரம் யாழினி மேலே செல்ல முற்படும் போது ஹரிணி, தர்ஷினி மற்றும் மாலினி மூவரும் அவளை பார்த்து ஏதோ கிண்டலாக சிரிக்க, அந்த சிரிப்பின் அர்த்தம் புரிந்த யாழினி அவர்களை செல்லமாக ஒரு முறை முறைத்து விட்டு அங்கிருந்து வேகமாக தன் அறைக்கு சென்றாள். கவின் அவள் செல்வதையே பார்த்து கொண்டிருக்க, பாட்டி அவனை பார்த்து சிரித்தபடியே, சரி கவின், நீயும் போய் கொஞ்சம் ஓய்வெடுத்துக்கோ. வெயில்ல போயிட்டு வந்ததுல ரொம்ப டயர்டா இருக்கும். கொஞ்ச நேரத்துல ஜூஸ் கொடுத்து விடுறேன் போ என்றார். உடனே கவின் மகிழ்ச்சியுடன் 2 படிகளாக தாவி தன் அறைக்கு சென்றான்.
அறைக்குள் நுழையும் பொழுதே யாழினி அங்கிருந்தாள். அவள் கவின் வருவதை அறியாமல் தன் துளிகளை மாற்ற ஆரம்பித்திருக்க உள்ளே நுழைந்த கவினின் கண்கள் அப்படியே ஆச்சரியத்தில் விரிந்தது. கதவை தாழிட்ட கவின் மெதுவாக அவள் பின்னால் வந்து நின்றான். அந்த அறையில் மெல்லிய காற்று வீச அவள் வாசனை கவினை மயக்கியது. அவள் திரும்பி நின்று கொண்டிருந்ததால் அவன் வந்ததை அவளால் உணர முடியவில்லை. அவளின் பளிங்கு போன்ற முதுகை பார்த்தவனால் தன்னை கண்ட்ரோல் செய்து கொள்ள முடியாமல் மெதுவாக அவள் முதுகில் ஒரு மென்மையான முத்தத்தினை பதித்தான். அதில் திடுக்கிட்டு திரும்பிய யாழினி கவினை பார்த்ததும் வெட்கத்தில் கண்ணை கவிழ்ந்தவள், ஏன் அம்மா இப்படி பண்றீங்க? நான் எப்படி பயந்து போயிட்டேன் தெரியுமா என்று அவள் கிசுகிசுக்க கவின் அவள் இடையை சுற்றி தன் கரங்களை வைத்து இழுத்து, நீ என் கூட இருக்கும்போதுதான் எனக்கு உலகம் முழுமையா தெரியுது யாழினி என்றான். அந்த அறையின் மௌனம் அவர்களின் மூச்சு காற்றினால் கலைந்தது. ஜமீன் மாளிகையின் அந்த பழமையான சுவர்களுக்குள் இன்று அன்பும் நேர்மையும் ஒரு புதிய வசந்தத்தை தேடத் தொடங்கியிருந்தன. கவினின் கண்கள் யாழினியின் கண்களை பார்த்து, இனிமே நமக்குள்ள எந்த ஒளிமறைவும் இருக்காதில்லையா என்று கேட்க யாழினி மென்மையாக தலையசைத்தாள். அன்று அவர்கள் வாழ்ந்த அந்த ஒவ்வொரு நொடியும் அவர்களின் வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கையை விதைத்தது. மருத்துவமனையின் அந்த வெள்ளை நிற சுவர்களுக்கு பின்னால் பல நாட்கள் உயிருடன் போராடிய மாறன் இன்று தன் சொந்த இல்லத்திற்கு திரும்புவதை எண்ணி மகிழ்ந்து கொண்டிருந்தான். அவனது முதுகில் இருந்த தழும்புகள் துரோகத்தின் அடையாளம். ஆனால் அவனது கண்கள் காட்டிக் கொடுத்தது ஒரு மாபெரும் புரட்சிக்கான நெருப்பை. அவனது தந்தை ரத்தினவேலும் தாய் காமாட்சியும் அவனை மீண்டும் தங்கள் இல்லத்திற்கு அழைத்து செல்ல காத்திருந்தனர். மாறன் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு ரத்தினவேலுவின் காரில் ஏறிய போது வெண்பா அவன் கையை இறுக்கமாக பற்றி கொண்டாள். மாறன், நம்ம வீட்டை விட்டு இவ்வளோ நாள் இருந்தது ஏதோ பல ஜென்மங்கள் கழிஞ்சது போல இருக்கு என்று அவள் கண் கலங்க மாறன் அவளது கண்களை துடைத்து, வெண்பா, இனிமே உன்னை என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. நம்ம வீட்டுக்கு நம்ம போறோம், அதுதான் உனக்கு உண்மையான பாதுகாப்பு என்று தன் இல்லத்தின் மேன்மையை அவளுக்கு உணர்த்தினான். வீட்டிற்கு வந்தடைந்த மாறனை காமாட்சி ஆரத்தி எடுத்து வரவேற்றார். மாறா, உன் அப்படி ரத்த வெள்ளத்துல பார்த்தப்போ என் உயிர் போயிருக்கும்டா என்று கதறிக்கொண்டே அவன் நெற்றியில் முத்தமிட ரத்தினவேலு கம்பீரமாக மாறனின் தோளை தட்டி, மாறா, நீ தப்பிச்சு வந்திருக்கேன்னா அது உன்னோட மன உறுதி. இனிமே நாம என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். ஜமீன் குடும்பம் நினைச்சதை விட நாம இப்ப ரொம்ப பலமா தான் இருக்கோம் என்று உறுதியுடன் கூறினார். பிறகு அந்த இல்லத்தின் வரவேற்பறையில் மாறன் அமர்ந்திருக்க வெண்பா அவனின் காயத்துக்கு மருந்து வைத்து கொண்டிருந்தாள். அப்போது அங்கு கவின் வந்து சேர்ந்தான். ஜமீன் மாளிகையிலிருந்து தனியாக புறப்பட்டு வந்த கவின் மாறனை பார்த்ததும் ஒரு விதமான கூச்சத்துடன் நின்றபடியே, மாறா, உன்னை பார்க்காம எனக்கு நிம்மதியே இல்லை. நீ வீட்டுக்கு வந்ததும் தான் என் மனசும் கொஞ்சம் நிம்மதி என்று அவன் சொல்ல ரத்தினவேலு அவனையே உற்று பார்த்தார். மாறன் மெதுவாக எழுந்து, கவின், நீ ஏன் இங்க வந்தேன்னு எனக்கு புரியுது. ஆனா உன் குடும்பம் செஞ்ச தப்புக்கு நீ ஏன் மன்னிப்பு கேட்கிற? இதுல உனக்கு எந்த பங்கும் இல்லைன்னு எனக்கு தெரியும் என்றான். கவின் உணர்ச்சிகரமாக, இல்ல மாறா, நான் மௌனமா இருந்ததுதான் மிகப்பெரிய பாவம். அந்த சதிக்கு நான் உடந்தையா இல்லைன்னாலும் என் அப்பா செஞ்சதை நான் வேடிக்கை பார்த்தேன். அந்த குற்ற உணர்வு என்ன சாகடிக்குது. நீங்க இங்க நிம்மதியா இருக்கலாம், ஆனா அங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த சதிகாரங்க இன்னும் அவங்கள திருத்திக்கல. மாறா, நீ குணமானதுக்கு அப்புறம் அவங்களுக்கு பாடம் கற்பிக்கணும்னு நினைச்சா நான் நிச்சயம் உனக்கு கை கொடுப்பேன். என் தங்கச்சி வெண்பாவை என் கூடவே ஜமீன் வீட்டுக்கு திரும்ப கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்படுறேன். ஆனா நீங்க இங்க பாதுகாப்பா இருப்பீங்கன்னா அதுவே எனக்கு போதும் என்று தன் மனதை திறந்து பேசினான். அப்பொழுது வெண்பா குறுக்கிட்டு, அண்ணா, நீங்க சொல்றது சரிதான். ஆனா மாறன் மேல கத்தி வச்சவங்க மாறன் உயிரோட இருந்தா தங்களுடைய அதிகாரத்துக்கு ஆபத்துன்னு நினைப்பாங்க. அவங்க அமைதியா இருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது என்றாள். ரத்தினவேலு ஆவேசமாக, அதுக்கு என்ன, என் பையன் உயிரை குறி வச்சவனுக்கு நான் பதில் சொல்ல தயங்க மாட்டேன். ஜமீன் குடும்பம் என்ன பெரிய குடும்பமா? என்னோட உழைப்புல வளர்ந்த மாரணத்தோட அவங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? கவின், நீ சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா என் பையனை மறுபடியும் அந்த நச்சு பாம்புகள் இருக்கிற இடத்துக்கு அனுப்ப நான் தயாரா இல்லை என்றார். கவின் அமைதியாக, மாமா, நான் கண்டிப்பா அவங்களுக்கு பாதுகாப்பு தரமாட்டேன். மாறன் குணமானதும் நாம எல்லாரும் சேர்ந்து அந்த ஜமீன் மாளிகையை நோக்கி போவோம். அன்னைக்கு அவங்க பண்ண துரோகத்தை எல்லார் முன்னாடியும் வெளிச்சம் போட்டு காட்டுவோம். அது வரைக்கும் மாறா, நீ பாதுகாப்பா இரு.
ஆனா நாம செய்ய வேண்டிய வேலைகள் இன்னும் நிறையவே இருக்கு என்றான். மாறன் ஜன்னல் வழியே தன் பண்ணையை வெறித்து பார்த்தவன், கவின், அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். அவங்க இப்போ பயத்துல இருப்பாங்க. நான் உயிர் தப்பிச்சு வந்தத அவங்க ஒரு தோல்வியா பாப்பாங்க. அதனால இப்போ நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம். அமைதியா இருக்கிறதே அவங்களுக்கு ஒரு பெரிய தண்டனை. அவங்களுக்குள்ளேயே குழப்பம் வரட்டும். அவங்க செஞ்ச சதி என்னன்னு அவங்களுக்கே தெரிய வரும்போது அவங்க நம்ம கிட்ட அடிபணிஞ்சு வருவாங்க. அன்னைக்கு நாம அவங்க கிட்ட என்ன கேட்கணும்ன்றத தீர்மானிப்போம் என்று மிக தெளிவாக சொன்னான். அந்த மாலை நேரம் ரத்தினவேலுவின் இல்லம் ஒரு புதிய திட்டமிடலின் மையமாக மாறியது. மாறனின் கம்பீரமான வருகை ஜமீன் குடும்பத்தின் வஞ்சக திட்டங்களை சிதைக்க தொடங்கி இருந்தது. வெண்பா, மாறன், கவின் மூவரும் அந்த அறையில் அமர்ந்து பேசிய விதம் ஒரு புதிய விடிலின் தொடக்கத்தை போல இருந்தது. ஜமீன் குடும்பத்தின் வஞ்சகம் இந்த அன்பின் முன்னால் தலைக்குனிய போகும் நாள் தொலைவில் இல்லை. மாறன் தன் தந்தை ரத்தினவேலின் முகத்தை பார்த்தான். ரத்தினவேலுவின் கண்களில் இருந்த அந்த உறுதி அவனுக்கு பெரும் பலத்தை தந்தது. அப்பொழுது மாறன், வெண்பா, எனக்கு ஒரு காஃபி கொண்டு வரையாடி? இந்த வீட்டுல இப்படி உட்கார்ந்து பேசுறது எவ்வளவு நிம்மதியா இருக்கு தெரியுமா என்று சிரிக்க, உடனே வெண்பா ஓடோடி சென்று காஃபி தயாரித்தாள். அதற்கு பிறகு கவின் கிளம்பியதும் அந்த இல்லத்தில் அன்பும் பாசமும் மீண்டும் மலர்ந்தன. ஜமீன் மாளிகையில் இருந்த அந்த வஞ்சக திட்டங்கள் மாறனின் இந்த அமைதியான எதிர்ப்பினால் அஸ்தமிக்க தொடங்கி இருந்தது. இனி மாறன் வீழமாட்டான். அவன் ஒரு புதிய சக்தியாக எழுந்து கொண்டிருக்கிறான். அடுத்த நாள் ரத்தின மகாலின் அந்த பிரம்மாண்டமான வரவேற்பறையில் காலை நேரத்து நிசப்தம் நிலவியது. மாறன் மெல்ல எழுந்து தன் முதுகில் இருந்த காயத்திற்கு மருந்து தடவிக்கொண்டு ஜன்னல் வழியே தன் பண்ணையை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். அவனது இல்லம் அவனுக்கு பெரும் பாதுகாப்பை தந்தது. ரத்தினவேலுவும் காமாட்சியும் மாறனை தங்கள் கண்களைப் போல பார்த்து கொண்டனர். வெண்பா காஃபியுடன் உள்ளே நுழைந்தாள். அவள் முகத்தில் ஒரு உறுதி தெரிந்தது. மாறன், அப்பா மற்றும் சித்தப்பாக்கள் உங்களை மீண்டும் அந்த தந்திரமான முறையில பழிவாங்க துடிக்கிறது எனக்கு தெரியும். கவின் அண்ணன் இப்ப வந்ததுல இருந்து எனக்கு தெளிவா தெரியுது. அவங்க இனிமேலும் நம்மள அமைதியா விட போறது இல்ல என்று அவள் கவலையுடன் கூறினாள். மாறன் அவளை கட்டிலில் அமர செய்து, வெண்பா, நீ உன் பிறந்த வீட்டை பத்தி யோசிக்காத, நினைக்காத. அங்க இருக்கிறவங்க உனக்கு எவ்வளோ வழி கொடுத்துருக்காங்களோ அதை விட நான் உன்னை இங்க பாசமா பாத்துப்பேன். கவின் மட்டும்தான் நமக்காக அங்க இருந்து உண்மையை தெரிஞ்சுக்க முயற்சி பண்றான். அவன் ஒருத்தந்தான் அந்த பாம்பு புத்துல இருந்து நம்ம பக்கம் இருக்கிற ஒரே நல்ல உள்ளம் என்று கூறினான். அந்த நேரத்தில் வாசலில் கார் வந்து நின்றது. கவின், சரண் மற்றும் புகழேந்தி மூவரும் மிக வேகமாகவும் அதே சமயம் தீவிரமான முகத்துடனும் ரத்தின மகாலுக்குள் நுழைந்தனர். ரத்தினவேலு அவர்களை வரவேற்று, என்னப்பா, மாளிகையில் ஏதாவது பெரிய பிரச்சனை நடந்துச்சா என்ன? உங்க முகம் ஏன் இவ்வளோ இறுக்கமா இருக்கு என்று கேட்டார். கவின் தன் இருக்கையில் அமர்ந்து பெருமூச்சு விட்டவன், மாமா, நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. மாறன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து பழிச்சு வந்தது அவங்க 3 பேருக்கும் பிடிக்கவே இல்லை. இப்போ அவங்க புதுசா ஒரு சதி பண்றாங்க. மாறனோட பிசினஸ் டீல்ஸை எல்லாம் முடக்க அவங்க இப்போ சில அதிகாரிகளை பயன்படுத்திக்க பாக்குறாங்க. இதுக்கு மேல அவங்க மாறனை தீர்த்து கட்ட முயற்சி பண்ணுவாங்களோன்னு எனக்கு தோணுது என்று விளக்கினான். சரண் இடைமறித்து, ஆமா மாறா, நாங்க அவங்க பேசினதை கேட்டதுல இருந்து ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சது. அவங்க உன்னோட அந்த பழைய கான்ட்ராக்ட் பேப்பர்களை வச்சு உன்னை சட்டப்படி சிக்க வைக்கிறதுக்கு பாக்குறாங்க. நீ உயிரோட இருக்கிறது அவங்களுக்கு பெரிய தலைவலியா இருக்கு. அதனால இப்போ அவங்க உன்னை தோற்கடிக்க வேறு ஒரு ஃப்ராட் வேலைய பண்றாங்க. நாங்க இங்க வந்ததுக்கு காரணமே நீ இப்போ இன்னும் ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லத்தான் என்று எச்சரித்தான். மாறன் மெதுவாக எழுந்து நின்று கம்பீரமாக, சரண், என்ன பிசினஸ்ல வீழ்த்தணும்னு அவங்க நினைச்சா அது நடக்காது. என்கிட்ட இருக்கிற அக்ரிமெண்ட் பேப்பர்கள் எல்லாமே ரொம்ப தெளிவா இருக்கு. ஆனா அவங்க பண்ணின அந்த கத்தி குத்து சம்பவத்துக்கு என்கிட்ட ஆதாரங்கள் இருக்கு. அதை நான் இப்போ வெளியில கொண்டு வந்தா அவங்க 3 பேருமே போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருப்பாங்க. அது வேண்டாம்னு தான் நான் ரொம்ப அமைதியா இருக்கிறேன் என்றதும் புகழேந்தி மாறனின் கைகளை பிடித்து கொண்டு, மாறா, போலீஸ் வரைக்கும் விஷயம் போனா அது உன் குடும்பத்தையே பாதிக்கும்னு நீ தயங்குறியா? ஆனா இப்போ நீ தயங்கினா அவங்க உன்னை விட மாட்டாங்க. நாம இப்போ என்ன செய்யணும்னா அவங்க பண்ற சதிக்கு நாம உடனே ஒரு செக் வைக்கணும். கவின், நீ மாளிகையில் அந்த பேப்பர்ஸ் எங்க இருக்குதுன்னு பாத்தியா என்று கேட்டான். கவினும் தலையசைத்து, ஆமா புகழ், அது அப்பா ரூம்ல தான் இருக்கு. நான் எப்படியாவது அதை எடுத்துட்டு வந்து மாறன் கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பேன். ஆனா மாறா, அதுக்கு முன்னாடி நீ உன் பிசினஸ ஸ்ட்ராங் பண்ணு. நான் மாளிகையில அவங்க ஒவ்வொரு மூளையையும் கவனிக்கிறேன்.
என்றான். ரத்தினவேலு கம்பீரமாக, மாறா, கவின் சொல்றதுதான் சரி. ஜமீன் வீட்டுல இருக்கிற அந்த வஞ்சிகளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவங்களால நம்மள ஒன்னும் பண்ண முடியாது. ஆனா நாம ஜாக்கிரதையா இருக்கணும். வெண்பா, நீ இந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு பயப்பட வேண்டாம். இந்த ரத்தின மகால் உன்னோட கோட்டை மாதிரி. யாரும் இங்க வந்து உங்களை ஒன்னும் பண்ண முடியாது என்றார். வெண்பாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது. திருமணம் முடிந்த இத்தனை நாளில் முதல் முறையாக தன் மாமனார் தன் பெயரை சொல்லி அழைத்து தனக்கு ஆறுதலாக பேசியதில் அவள் லேசாக கண்கலங்கவே தொடங்கினாள். அந்த மதியம் ரத்தின மகாலில் ஒரு பெரிய வியோகம் வகுக்கப்பட்டது. ஜமீன் மாளிகையை நோக்கி எந்த ஆபத்தும் வராமல், அதே சமயம் அந்த துரோகிகளை எப்படி சட்டத்தின் பிடியில் சிக்க வைக்கலாம் என்று மாறனும் அவனது நண்பர்களும் விரிவாக பேசிக் கொண்டனர். வெண்பா மாறனின் அருகில் அமர்ந்து அவன் கைகளை பற்றி கொள்ள அந்த அறை முழுவதும் ஒரு ஒற்றுமையின் பலம் பரவியிருந்தது. அவன் இங்கிருந்து ஒரு புயலாக எழப்போகிறான். ஜமீன் மாளிகையின் அந்த பழைய மாறாத ஆனால் வஞ்சகம் நிறைந்த அறைகளுக்குள் ஒரு விதமான இருள் படிந்திருந்தது. இரவு நேரம் ஜமீல் மாணிக்கவேலின் அறையில் சிவகுமார், கதிர்வேல், சக்திவேல் ஆகிய மூவரும் ஒரு ரகசிய ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தனர். அவர்கள் குரல் மெல்லியதாக இருந்தாலும் அதில் இருந்த வெறித்தனம் அந்த அறை முழுவதும் பரவியிருந்தது. மாறன் உயிர் பிழைச்சது நமக்கு சாதகமா இல்ல. அவன் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயாச்சு. இதுக்கப்புறம் அவன் அமைதியா இருக்க மாட்டான். அவன் மேல கை வச்சது நாமன்னு அவனுக்கு தெரிஞ்சா போலீஸ் வரைக்கும் போவான். அதுக்கு முன்னாடி அவனை தொழில முடக்கணும். அவனோட அந்த பண்ணை ஒப்பந்தம் மற்றும் நில ஆவணங்களை நாம கைப்பற்றினாதான் அவனை நிராதரவாக்க முடியும் என்று சிவகுமார் தனது வஞ்சக திட்டத்தை சொல்ல மற்ற இருவரும் அதை ஆமோதித்தனர். மாளிகையின் இன்னொரு பக்கத்தில் நின்றிருந்த கவின் இதையெல்லாம் தூரத்தில் நின்று கவனித்துக் கொண்டிருந்தான். அவன் இதயம் படபடவென்று அடித்துக் கொண்டது. அப்பா, நீங்களா இன்னும் திருந்தலையா? மாறன் அழிக்க இன்னும் என்னென்ன கோரமான வழிகளை எல்லாம் தேடுறீங்க என்று மனதிற்குள் குமுறினான். பின்பு மெதுவாக அறைக்கு வெளியே வந்து மாடியின் ஓரத்தில் இருந்து அவர்களை கவனித்தான். அறைக்கு வெளியே காவலுக்கு யாரும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்ட கவின் தன் தம்பிகளான சரண் மற்றும் புகழேந்திக்கு ரகசியமாக மெசேஜ் செய்தான். பின்பு இருவரும் மாளிகையின் பின்வாசல் வழியாக உள்ளே வந்து கவினுடன் இணைந்தனர். கவின், என்ன திட்டம் என்று புகழேந்தி மெல்லிய குரலில் கேட்க கவின் உறுதியாக சொன்னான். இப்பதான் அவங்க அந்த முக்கியமான ஆவணங்களை சேர்த்து வச்சிருக்காங்க. அப்பா அது அவரோட பீரோல தான் வச்சிருக்காரு. அந்த துரோகிகளோட பிளான மாறன் கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு இந்த ஆவணங்கள் தான் முக்கிய ஆதாரம். அதைத்தான் நாம இப்ப எடுக்கணும் என்று சொல்ல மூவரும் மிக நிதானமாக எந்த சத்தமும் இல்லாமல் கதிர்வேலின் அறைக்கு அருகில் சென்றனர். ஜமீன் இப்பொழுது கீழே ஹாலில் பாட்டியுடன் ஏதோ பேசிக் கொண்டிருப்பது தெரிந்தது. இதுதான் சரியான நேரம் என்று உணர்ந்தான். கதவை மெல்ல திறந்து உள்ளே நுழைய அறைக்குள் இருந்த அந்த பழமையான வாசனை அவர்கள் மூக்கை தொலைத்தது. கவின் தன் திறமையை பயன்படுத்தி பீரோவின் ரகசிய பூட்டுக்களை திறந்தான். உள்ளே அடுக்கி வைக்கப்பட்டிருந்த கோப்புகளை ஒவ்வொன்றாக ஆராய்ந்து பார்க்க, இதோர்குடா என்று சரண் ஒரு கோப்பை காட்டிய போது கவினின் கண்கள் மின்னின. ஆனால் அதே நேரத்தில் அறைக்கு வெளியே யாரோ நடக்கும் சத்தம் கேட்டது. கதிர்வேல் மீண்டும் அறைக்கு திரும்பிக் கொண்டிருந்தான். கவின் அதிர்ச்சியில் உறைந்தவன், சரண், புகழேந்தி, நீங்க இப்பவே வெளியில போயிருங்க, நான் சமாளிச்சுக்கிறேன் என்று சொல்லி அந்த ஆவணங்களை கையில் எடுத்துக்கொண்டான். அவன் அறையை விட்டு வெளியே வந்து கதிர்வேலுவை நேருக்கு நேர் பார்க்க, என்ன கவின், இங்க என்ன பண்ற? இந்த நேரத்துல ஏன் அறைக்குள்ள எதுக்கு வந்த என்று கதிர்வேல் சந்தேகத்துடன் கேட்க, கவின் சற்றும் தயங்காமல், அப்பா ஒரு முக்கியமான ஃபைலை எடுத்துட்டு வர சொன்னாரு, அதைத்தான் தேடிக்கிட்டு இருந்தேன். ஏன் சித்தப்பா, என்ன சந்தேகப்படுறீங்களா என்று மிக இயல்பாக கேட்டான். உடனே கதிர்வேல் சந்தேகத்துடன் பீரோவை ஒரு முறை பார்த்தார். பிறகு, சரிப்போ, ஆனா நான் இல்லாதப்ப இந்த மாதிரி உள்ள வராத என்று அவனை முறித்து விட்டு செல்ல, கவின் மூச்சு பிடித்து கொண்டு கையில் அந்த ஆதாரங்களுடன் ரத்தின மஹால் நோக்கி ஓடினான். அங்கு அவன் சென்றடைந்த போது மாறனும் வெண்பாவும் அவன் வருகைக்காக காத்து கொண்டிருந்தனர். கவின் அந்த ஆவணங்களை மாறனின் முன்னால் வைத்தான். மாறன் அதை திறந்து பார்த்ததும் அவனது முகத்தில் ஒரு விதமான புன்னகை அரம்பியது. மாறா, இதுல இருக்கிற விஷயங்களை பார்த்தா அவங்க உன்னோட பண்ணை நிலத்தை முறைகேடா அபகரிக்க போட்ட திட்டம் எல்லாமே இருக்குது. இது இருந்தா அவங்கள ஈஸியா சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு வந்துடலாம் என்றான் கவின். மாறன் அந்த பத்திரங்களை பார்த்தான். அவன் கண்கள் கோபத்தில் சிவந்தது. இந்த குடும்பத்துல பிறந்தவங்களா இவங்க? தம் பொண்ணோட புருஷன் சொந்த ரத்தம்னு கூட பார்க்காம இவ்வளவு மோசமான திட்டமா? கவின், நீ கொடுத்த இந்த ஆதாரம் அவங்க அதிகாரத்தோட வேறைய அசைக்க போகுது.
வெண்பா, இதுக்கப்புறம் நீ யாருக்கும் பயப்பட தேவையில்லை. நாம சட்டப்பூர்வமா அவங்க முகத்தரையே கிழிக்க போறோம் என்றான். வெண்பா மாறனின் தோளை தொட்டு, மாறன், அண்ணன் உங்களை நம்பி இந்த டாக்குமெண்ட் எடுத்துட்டு வந்து தந்துட்டாரு. இனிமே நம்ம கையில தான் எல்லா சக்தியும் இருக்குது. அவங்கள எப்படி வீழ்த்தணும்னு நீங்க முடிவெடுங்க. நாங்க உங்க கூடவே இருக்கோம் என்றாள். ரத்தினவேலுவும் அருகில் வந்து அந்த பத்திரங்களை பார்த்துவிட்டு, கவின், இந்த ஆதாரத்தை கொண்டு வந்தது நம்முடைய வெற்றிக்கு முதல் படி. இனிமே அந்த ஜமீன் மாளிகையில நடக்கும் சதிக்கு முடிவு கட்ட வேண்டியது நம்ம கடமை என்றார். ஜமீன் மாளிகையின் 2 அறைக்குள் இருந்து வெளிச்சத்திற்கு வந்த அந்த ஆவணங்கள் ஒரு பெரும் போருக்கு வித்திட்டன. மாறனின் மீட்சி வெறும் தனிப்பட்ட மீட்சி அல்ல, அது ஒரு நீதிக்கான மீட்சி. கையில் இருந்த அந்த ஆதாரங்களை மீண்டும் ஒருமுறை சரிபார்த்தான் மாறன். அது வெறும் காகிதங்கள் அல்ல, அவன் வாழ்நாள் உழைப்பின் மீது விழுந்திருந்த கரையை துடைப்பதற்கான ஆயுதம். ரத்தின மகாலின் அந்த அறையில் இருந்த சூழல் இப்பொழுது அமைதியாகவும் அதே சமயம் ஒரு விதமான பதற்றத்துடனும் இருந்தது. பிறகு மாறன் கவினை பார்த்தவன், கவின், இந்த ஆவணங்கள் இருக்கிற விஷயம் அந்த ஜமீன் மாளிகையில யாருக்காவது தெரியுமா? நீ இதை எடுக்கும்போது யாராவது கவனிச்சாங்களா என்று விசாரித்தான். கவின் தன் தலையை அசைத்து, இல்ல மாறா, யாருக்கும் தெரியாது. நான் ரொம்ப ரகசியமா தான் இதை எடுத்துட்டு வந்தேன். ஆனா நான் வெளியில வரும்போது சித்தப்பா கதிர்வேலு குறுக்க வந்தாரு. இருந்தாலும் ஏதோ சமாளிச்சுட்டு வந்துட்டேன். அவங்களுக்கு இந்த ஆவணங்கள் காணோம்னு தெரியும் போது கண்டிப்பா மாளிகையில பெரிய ரகளையே நடக்கும். அவங்க அந்த தேடுதல் ஆரம்பிக்கும் போது நம்ம அடுத்த கட்ட நகர்வை செய்யணும் என்றான். வெண்பா மாறனின் அருகில் அமர்ந்து, மாறன், இப்பவே நாம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? அவங்க செஞ்ச அந்த கத்தி குத்து சம்பவத்துக்கு இது ஒரு பெரிய பலமான ஆதாரமா இருக்கும் இல்ல என்று கேட்டாள். ஆனால் மாறன் நிதானமாக பதில் சொன்னான், இல்ல வெண்பா, வெறும் போலீஸ் புகாரால மட்டும் அவங்கள முழுசா வீழ்த்த முடியாது. அவங்க சட்டத்திலையும் செல்வாக்கு மிக்கவங்க. நாம இப்போ செய்ய வேண்டியது அவங்க தப்பு பண்றது வேடிக்கை பார்க்காம இந்த ஆதாரங்களை வச்சு அவங்கள ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கணும். கவின், நீ மாளிகைக்கு திரும்பி போ. அங்க அவங்க எப்போ பதட்டப்படுறாங்க, என்ன பேசிக்கிறாங்கன்னு எனக்கு தகவலை மட்டும் சொல்லு. நான் இங்கிருந்து நம்ம வழக்கறிஞர் கூட பேசி இதை எப்படி சட்டப்பூர்வமா கையாளலாம்னு முடிவு பண்றேன் என்றதும் ரத்தினவேலு குறுக்கிட்டு, கவின், ஜாக்கிரதையா இருப்பா. அவங்க உன்னை சந்தேகப்பட்டா உனக்கும் ஆபத்து வரலாம் என்று எச்சரித்தார். கவின் அங்கிருந்து கிளம்புவதற்கு முன்பாக மாறன் அவனது கையை பிடித்து, கவின், இந்த துரோகம் செஞ்சது என் மாமனார் வீடுங்கிற தயக்கம் எனக்கு துளியும் இல்லை. ஆனா நீ அந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் நீ தான் எனக்கு என் கண்களா இருக்கணும். ரொம்ப கவனமாயிரு என்று கூறினான். கவின் கிளம்பி சென்ற பிறகு மாறன் வெண்பாவை பார்த்தான். வெண்பா, நீ பயப்பட வேண்டாண்டி. இந்த ரத்ன மகால் தான் உனக்கு எப்பவும் பாதுகாப்பு. நாம யாருக்கும் பயந்து வாழ வேண்டிய அவசியமே இல்லை என்று சொன்னான். அதே நேரத்தில் ஜமீன் மாளிகையில் கதிர்வேலு பீரோவை திறந்து ஆவணங்களை காணாமல் துடித்துக் கொண்டிருந்தான். அண்ணா, இங்கிருந்த ஃபைல்ஸ காணோம், யாரோ திருடிட்டாங்க என்று கத்த சிவகுமாரும் சக்திவேலும் அதிர்ச்சியில் குறைந்தனர். நான் உள்ள வரும்போது இந்த ரூம்குள்ள இருந்து வெளியே வந்த நம்ம கவின் மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. அவன் தான் இந்த பக்கமா சுத்திக்கிட்டு இருந்தான். ஒருவேளை அவன் மாறன் கிட்ட இதை தூக்கிட்டு போய் கொடுத்துருப்பானோ என்று சக்திவேல் சந்தேகப்பட அந்த மாளிகையே ஒரு எரிமலையாக கொதித்தது. அவர்கள் கவினை பழிவாங்க துடித்துக் கொண்டிருந்தனர். இந்த பக்கம் மாறன் தன் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை திட்டமிட்டு கொண்டிருக்க, அந்த பக்கம் ஜமீன் மாளிகையின் வஞ்சக வலை ஒருபுறம் கவினை குறிவைத்துக் கொண்டிருந்ததால் கவினோ அந்த ஆபத்துகளுக்கு மத்தியிலும் தன் மனைவி யாழினியுடன் கழிக்க துடிக்கும் ஒவ்வொரு நொடியையும் வசீகரமாக மாற்றிக்கொண்டிருந்தான். அன்று இரவு கவின் ரத்ன மகாலிலிருந்து திரும்பி மாளிகைக்கு வந்தபோது அறைக்குள் யாழினி பால்கனியில் நின்று கொண்டிருந்தாள். அவளது கூந்தல் கலைந்து ஜன்னல் வழி வந்த நிலவொளியில் அவள் முகம் ஒரு ஓவியம் போல தெரிந்தது. கவின் கதவை தாளிட்டு விட்டு மெல்ல அவள் பின்னால் சென்றான். யாழினியின் பிம்பத்தை பால்கனி கண்ணாடியில் பார்த்தபடியே அவளது தோள்களில் தன் கைகளை வைக்க யாழினி திடுக்கிட்டு திரும்ப அவள் கண்கள் கவினின் கண்களோடு மோதின. கவின் அவளது முகத்தை மென்மையாக தன் கைகளால் ஏந்தி, என்ன யாழினி, இவ்வளோ அமைதியா இருக்க? நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு நிம்மதியான தருணம் நமக்கு கிடைச்சதே இல்லைல்ல என்று அவன் காதோரம் கிசுகிசுக்க யாழினி வெட்கத்தில் முகம் சிவக்க, அப்புறம் எப்படி மாமா அமைதியா இருக்க முடியும்? நீங்க வெளியில போயிட்டு வரும்போது ஒரு பதட்டத்தோடவே வர்றீங்க. அந்த சின்ன விஷயங்கள் கூட என் மனசை விட்டு போக மாட்டேங்குது என்றாள். கவின் அவளை இன்னும் நெருக்கமாக அணைத்து கொண்டவன், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் யாழினி.
ஆனா அந்த பதட்டமெல்லாம் உன்கிட்ட வந்ததும் எனக்கு பறந்து போயிடுது. உன் வாசனை, உன் அருகாம, இதுதான் எனக்கு இந்த மாளிகையில் இருக்கிற ஒரே சொத்து என்று அவள் கழுத்தோரம் முத்தமிட யாழினி தன் கண்களை மூடிக்கொண்டு அவன் மார்பில் சாய்ந்து கொண்டாள். அந்த புதிய தம்பதிகளுக்கு இடையிலான அந்த மென்மையான சீண்டல்கள் மாளிகையின் சுவர்களுக்குள் இருந்த வஞ்சகத்தை மறந்து அவர்களை ஒரு புதிய உலகத்திற்கே அழைத்துச் சென்றது. அதே நேரம் மாளிகையின் கீழ்த்தளத்தில் சிவகுமாரும் கதிர்வேலுவும் கவினின் அறைக்கு வெளியே சந்தேகத்தோடு நின்று கொண்டிருந்தனர். கதிர்வேலு, அவன் ஏன் இந்த நேரத்துல மாறன் வீட்டுக்கு போயிட்டு வர்றான்? அவனுங்க ஏதாவது திட்டம் போடுறானுங்களோ என்று சிவகுமார் முணுமுணுக்க கதிர்வேலு அவனை முறைத்தான். ஆனால் உள்ளே கவினும் யாழினியும் உலகத்தையே மறந்து தங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்தனர். யாழினி கவினை செல்லமாக தள்ளிவிட்டு, சரி சரி, இதெல்லாம் அப்புறம் பேசலாம். அதுக்கப்புறம் முன்னாடி அந்த பத்திரங்களை எடுத்துட்டு வந்தீங்களே, அதை வச்சு மாறன என்ன பண்ண போறாருன்னு கொஞ்சம் சொல்லுங்க மாமா. எனக்கு ரொம்ப பயமாவே இருக்குது என்றாள். கவின் அவளது கன்னத்தை தொட்டு, இப்போதைக்கு அதை பத்தியெல்லாம் நீ யோசிக்காத. நாளைக்கு மாறன் எல்லாத்தையும் தெளிவா பண்ணிடுவான். இப்போதைக்கு நீ என் மேல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தேண்டி என்று அவளை மீண்டும் வம்புக்கு இழுத்தான். யாழினி அவனை தட்டிவிட்டு சிரிக்க அந்த அறை சிரிப்பொலியால் நிறைந்தது. அடுத்த நாள் காலை ஜமீன் மாளிகையே ஒரு பதற்றத்தில் இருந்தது. கதிர்வேல் தன் பீரோவை திறந்து பார்த்தவன் மீண்டும் அந்த ஆவணங்கள் இல்லாததை கண்டு, யாரோ என் பீரோவை உடைச்சிருக்காங்க, அந்த பத்திரங்கள் உண்மையிலேயே காணோம் என்று கத்த சிவகுமார் ஓடி வந்தான். அங்கே நின்றிருந்த கவின் மிகவும் இயல்பாக, என்ன சித்தப்பா, காலையிலே என்னாச்சு? பீரோவை திறந்து வச்சுட்டு ஏன் இப்படி முழிக்கிறீங்க என்று கேட்டான். கதிர்வேல் கவினையே முறைத்தான். அவனுக்கு கவின் மீது சந்தேகம் இருந்தாலும் அதை நிரூபிக்க எந்த ஆதாரமும் இல்லாததால் ஒண்ணுமில்ல என்று கூறியவன் அங்கிருந்து புறப்பட்டு விட ஜமீன் மாளிகையின் வஞ்சக கும்பல் இப்பொழுது செய்வதறியாது திகைத்து நின்றது. மாறன் ரத்தின மஹாலில் அமர்ந்து கொண்டு கவின் கொடுத்த ஆதாரங்களை வைத்து வக்கீலுடன் ஆலோசனை நடத்தி கொண்டிருந்தான். அவன் சட்ட ரீதியாக செய்ய போகும் அந்த அதிரடி தாக்குதலுக்கு ஜமீன் வம்சம் தயாரா என்பதே மிக பெரிய கேள்வியாக இருந்தது. ரத்தின மகாலின் மாலை பொழுது ஜன்னல் வழியாக உள்ளே நுழைந்த மெல்லிய காற்று வெண்பாவின் கூந்தலை வருடி கொண்டிருந்தது. மாறன் அருகில் அமர்ந்திருக்க வெண்பா அவனுக்கு காயத்தில் மருந்து வைத்துக் கொண்டிருந்தாள். அவனது முதுகில் இருந்த தழும்புகளை வருடும் போது அவள் கண்கள் லேசாக கலங்கின. அதை உணர்ந்த மாறன் அவளது கைகளை பிடித்து நிறுத்தி, வெண்பா, எனக்கு சரியாகிடுச்சுடி. இதை நினைச்சு நீ ஏன் இவ்வளோ வருத்தப்படுற? இப்போ நான் நல்லா தேறி வந்துட்டேன் தெரியுமா என்றான் மென்மையாக. வெண்பா நிமிர்ந்து அவனை பார்த்து, ஆனாலும் மாறன், அன்னைக்கு நடந்ததை நினைச்சா என் மனசு ஒரு நிமிஷம் கூட அமைதியா இல்ல. நீங்க சரியாய் வர்றதுக்குள்ள நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும் என்றாள். அவளை திசை திருப்ப மாறன் ஒரு புன்னகையுடன், சரி அதை விடு, நீ எப்ப காலேஜுக்கு போக போற? உன்னோட படிப்பு பாதியிலேயே நிக்குது. நான் சரியானதுக்கு அப்புறம் போறேன்னு சொல்லிட்டு இருந்த. இப்பதான் நான் நல்லா இருக்கேனே, நாளையில இருந்து நீ காலேஜுக்கு போ என்றான். வெண்பா அவனை சற்று அதிருப்தியுடன் பார்த்தவள், இன்னும் நீங்க முழுசா சரியாகலையே மாறன். அதுக்குள்ள நான் காலேஜுக்கு போனா வீட்டுல அத்தைக்கு வேலை அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம எனக்கும் உங்களை தனியா விட்டுட்டு போறதுல ஒரு பயம் இருக்கு என்றதும் மாறன் மெதுவாக அவளை நெருங்கினான். அவனது பார்வை இப்பொழுது முற்றிலும் மாறி ஒரு விதமான உரிமையுடனும் காதலிடமும் ஜொலித்தது. அவன் அவள் தாடையை வருடியபடி அவளை தன் முகத்திற்கு அருகில் இழுத்தான். அவனது கண்கள் வெண்பாவின் கண்களை ஆழமாக ஊடுருவியது. வெண்பா, நீ என் மேல வச்சிருக்கிற அக்கறை எனக்கு புரியுதுடி. ஆனாலும் இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் இப்படி என்னை விட்டு தள்ளி இருக்க போற? நமக்கு கல்யாணம் முடிஞ்சு இவ்வளோ நாள் ஆச்சு. ஆனா நாம இன்னும் நம்ம வாழ்க்கைய முழுமையா ஆரம்பிக்கல. என்னை எப்பதான் உன்னோட புருஷனா முழுமையா ஏத்துக்க போற சொல்லு? என்னை தள்ளி வச்சிருக்கிறதுல உனக்கு அப்படி என்னதான் கிடைக்குது என்று அவளது முகத்தை தன் கரங்களால் தூக்கி பிடித்து மெல்லிய குரலில் கேட்டான். அவனது அந்த நெருக்கமும் அவன் கண்களில் தெரிந்த அந்த ஆழமான காதலும் வெண்பாவை உறைந்து போக செய்தது. அவள் மூச்சுக்காற்று அவன் முகத்தில் பட வெண்பா நாணத்தில் தலை குனிந்தாள். மாறன் அவள் தாடையை இன்னும் மென்மையாக உயர்த்தி அவளது கண்களை தன் கண்களால் நேருக்கு நேர் பார்க்க வைத்தவன், வெண்பா, ஓ மௌனத்துக்கு என்ன அர்த்தம்? நம்ம வாழ்க்கைய நம்ம எப்ப ஆரம்பிக்கிறது என்று அவன் மீண்டும் கேட்க அவள் எதுவும் கூறாமல் மெல்ல அவன் மார்பில் சாய்ந்து கொண்டாள். அந்த அறை முழுவதும் அவர்களின் மெல்லிய மூச்சொலிகள் மட்டுமே நிரம்பியிருந்தது. இதே நேரத்தில் ஜமீனின் மற்றொரு பகுதியில் கவினும் யாழினியும் கார்டனில் உலாவிக் கொண்டிருந்தனர்.
கவின் யாழினியின் தோலை சுற்றி தன் கையை போட்டு அவளை மெல்ல சீண்டிக் கொண்டிருந்தான். என்ன யாழினி, அங்க மாறன் வெண்பா கிட்ட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். நாம எப்ப ரொமான்ஸ் பண்றது? ஏதாவது பிளான் பண்ணலாமா என்று அவளை வம்புக்கு இழுக்க யாழினி அவனது கையை தட்டி விட்டு, என்னமாமா நீங்க எப்ப பார்த்தாலும் ஒரே ரொமான்ஸ் தானா? அந்த பத்திரங்களை பத்தி மாறன் அண்ணன் என்ன முடிவு பண்ணார்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க என்றாள். கவின் அவளை விடாமல் அவளது கூந்தலை வருடியபடி, அந்த பத்திரங்களை பத்தி எல்லாம் மாறன் பாத்துக்குவான். நீ இப்போ ஏன் கூட பேசணுமே தவிர மாறனை பத்தி எல்லாம் பேசக்கூடாது. இப்போ எனக்கு ஓ முகம்தான் முக்கியம் என்று சொல்லி அவளை ஒரு மரத்தின் மறைவுக்கு இழுத்து சென்று அவளது கன்னத்தில் மெல்ல ஒரு முத்தத்தினை பதித்தான். யாழினி வெட்கத்தில் அவன் மார்பில் குத்த இருவரும் சிரித்துக்கொண்டே அந்த பொழுதை ரசித்தனர். அடுத்த நாள் காலை ஜமீன் மாளிகையில் ஒரு பெரிய குழப்பம் வெடித்தது. கதிர்வேலுவுக்கு தன் பீரோவில் இருந்த ஆவணங்கள் காணாமல் போனது மட்டுமல்லாமல் மாறனிடமிருந்து ஒரு லீகல் நோட்டீஸ் வந்திருப்பதை அறிந்து சிவகுமார் அதிர்ச்சியில் உறைந்தார். மாறன் போலீஸ்ல போகாம நேரா வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கான், இதுக்கு என்ன அர்த்தம் என்று சிவகுமார் பதற கதிர்வேல் கவினை கோபமாக பார்த்தான். மாறன் தன் பிசினஸ் சட்டப்பூர்வமாக வலுப்பெற அடுத்த கட்டமாக ஜமீன் வம்சத்தின் அதிகாரத்தை அசைக்க போகும் அந்த போரும் தொடங்கிவிட்டது.